அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் சிறண்டு சிறுவர்களுக்கு ஊடாக டிட்வா புயல் ஊடாக பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கான நாங்கள் உணவு விநியோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய உலருணவு பதிவுகளை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் கட்டமாக பாண்டியன்குளம் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 71 பயனாளிகளுக்கான உலருணவுகளை இன்றைய தினம் வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் நாளை தினம் வழங்குவதற்காக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சேர்ந்த மன்னாகண்டல் மற்றும் விசோமடு ஆகிய மந்துவில் ஆகிய ஏரியாக்களிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக நாங்கள் அந்த பேக்கிங் பொதியிடல் செயற்பாட்டை நாங்கள் இப்பொழுது செய்து வந்திருக்கின்றோம். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே இப்பொழுது பொருட்களுடைய தட்டுப்பாடு இருக்கின்றது, மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பொதியிடல் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் மக்களுடைய அடிப்படை வசதிகள் அனைத்துமே பாதிக்கப்பட்ட நிலையிலே மக்கள் உணவுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். உணவை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். அவர்கள் இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து தற்பொழுது வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். வீடுகளுக்கு சென்றவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீட்டில் சென்றவுடன் உடனடியாக நாங்கள் அவர்களுக்குரிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நாங்கள் பொதியிடும் வேலையிலே இப்போது செரண்டிப் சிறுவர்களுடைய பணியாளர்களும் செரண்டிப் சிறுவர்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வேலைகளை செய்து வருகின்றோம். இந்த நேரத்திலே காலமறிந்து நேரமறிந்து நாங்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் இரவு பகலாக தொடர்ச்சியாக நாங்கள் காலையிலே இந்த உலருணவு வழங்குகின்ற திட்டத்திலே முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் இப்பொழுது திரும்ப நாங்கள் அதனுடைய நாளைய 2வது கட்டத்துக்குரிய வேலைகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் செரண்டிப் சிறுவர்களுக்கு இந்த நிதி உதவியை வழங்கிய அனைத்து நிதியுதவியாளர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற முக்கியமான தகவல் என்னென்றால், நாங்கள் இந்த மக்களுக்குரிய உலருணவுகளை நாங்கள் எந்த நேரத்திலும் எவ்வளவு கடினமான சூழலிலும் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும். கிடைக்கின்ற போது இன்னும் பல இடங்களில் உதவி கிடைக்காமல் பிரதேச சேலங்களில் இருந்து கூட எங்களுக்குரிய இதுக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது. இன்னும் உதவிகள் சற்றுமே கிடைக்காத இடங்கள் கூட இருக்கின்றன. அவர்களுக்குரிய உணவுகளை நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பொருட்களுடைய தட்டுப்பாடு இருந்தாலும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.